ஹலோ எவ்ரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நவம்பர் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 99.99% வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கருத்துக்கள் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு சாதகமாக என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு அறிக்கை வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெற்றோர்கிட்ட கருத்து கேட்டாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 55% பெற்றோர் வந்து பள்ளிகளை திறக்க சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையிலேருந்து அஃபீஷியலான நியூஸ் வந்தது. அதாவது 45% பெற்றோர் தான் பள்ளிகளை திறக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம். அதாவது பெற்றோர்களில் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 11ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லணும் பள்ளிகள் எப்போ திறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு 30 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடு விதிச்சிருந்தாங்க. அந்த நவம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த நீதிமன்றத்தில் வக்கீல் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பெற்றோர்கள் வந்து பள்ளிகளை திறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பள்ளிகள் திறக்கிறது அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வக்கீல் வந்து வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றம், அதாவது இந்த இந்த கேஸ் அப்பயே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு அரசு வக்கீல் வந்து சொன்னார் பார்த்தீங்களா. உடனே வந்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா 2வது அலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பண்டிகை காலமாகவும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஜனவரி கழித்து நீங்கள் பள்ளிகளை திறக்கலாமே அப்படிங்கிற மாரி அவர் ஒரு யோசனை சொன்னார். அதாவது ஜனவரியில் திறந்துக்கலாமே அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை சொன்னார். அதாவது இந்தமாரி 3 முக்கியமான காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இன்னும் அஃபீஷியலான நியூஸ் வரல. ஓகேங்களா. அதாவது அன்அஃபீஷியலாக சொல்லணும்னா 100% கன்ஃபார்மு. பட் அஃபீஷியல் அப்படிங்கிறதுனால 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த ஒரே பர்சன் இன்னைக்கு நைட்டு சொல்லலாம், இல்லை நாளை காலையில் வரலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.